தமிழகத்தை பொறுத்தமட்டில் இன்றைய காலகட்டத்தில் ஒன்று இன்னைக்கு நான் கேள்விப்பட்டது, தம்பி விஜய் அவர்கள் ஏற்கனவே அவர்கள் கட்சி ஆரம்பித்து ஒரு வருடத்தை நிறைவு செய்து 2ஆம் வருடத்தில் காலடி எடுத்து வைக்கிறார்கள் என்று. அவங்க இன்னும் கொஞ்சம் மக்களோடு மக்களாக வர வேண்டும் என்பதுதான் எங்களை போன்றவர்களின் கருத்து. இன்விசிபிளாக இருந்ததுலேருந்து விசிபிளாக வரணும். இன்விசிபிள்னா பொலிட்டிக்கலி இன்விசிபிள். திரைத்துறையில் நான் சொல்லலை, இன்னும் பனையூரிலிருந்து பணியூருக்காக பணி செய்வதற்காக ஊராக செய்தால் அது சரியாக இருக்கும் என்பது எனது கருத்து. ஆனாலும் ஓராண்டை தாண்டி ஓராண்டு ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க, அப்படிதான் கரெக்ட். அதுக்கு எனது வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் நடை போடுவதற்கு எனது வாழ்த்துக்கள். அதே மாதிரி நேற்றைய பட்ஜெட் மிகவும் மகிழ்ச்சிகரமான ஒரு பட்ஜெட். ஏனென்றால் மாதம் 1 லட்சம் ரூபாய் ஊதியம் பெற்றால் கூட அவர்கள் வருமான வரி செலுத்த போவதில்லை. நம்ம எப்போவுமே ஒரு பட்ஜெட் வந்த உடனே வரி வரி வரின்னு சொல்லுவோம், வரி சுமைன்னு சொல்லுவோம். ஆனால் வரி த பீப்புள், நம்ம வி ஹவ் மேக் த பீப்புள் டேக்ஸ். இன்னைக்கு உண்மையிலேயே மகிழ்ச்சியான ஒரு விஷயம். ஆனால் எனக்கு ஒன்று வருத்தம் என்னன்னா, தமிழகத்தை சேர்ந்தவர்கள் தமிழ்நாடு அப்படின்னு பேர் இல்லை. நினைக்கிறேன் 12 லட்சம் ஊதியம் வாங்குபவர்களுக்கு வருமான வரி சலுகை இருந்ததுன்னா தமிழகத்தை சார்ந்தவர்களுக்கு தான். தமிழ்நாடுன்ற பேர் பட்ஜெட்டில் இல்லைன்னு சொல்கிறவங்க, உங்களோட ஆட்சியை என்ன மாடல்னு சொல்கிறீங்க? திராவிட மாடல் தான் சொல்கிறீங்க. நான் முதலமைச்சர்கிட்ட கேட்குறேன், அப்போ நான் தமிழ்நாடு மாடல்னு சொல்ல ஆரம்பிங்க. தமிழ்ன்ற வார்த்தையே உங்களோட மாடல்லே இல்லையே. அப்போ தமிழ்நாடு மாடல்னு கூட நீங்கள் சொல்ல மாட்டீங்க. ஆனால் திருக்குறள் அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த 8வது முறை அந்த பட்ஜெட்டை தாக்கல் செய்தது தமிழ்நாட்டை சார்ந்த தமிழச்சியான நிர்மலா சீதாராமன் அவர்கள். ஆக இங்கே தமிழ் பெருமைப்படுத்தப்பட்டிருக்கிறது, தமிழ்நாடு பெருமைப்படுத்தப்பட்டிருக்கிறது, திருவள்ளுவர் திருக்குறள் பெருமைப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை எல்லாத்தையும் தாண்டி சகோதரி கனிமொழி சொல்றாங்க, இது பீகார் பட்ஜெட் நாங்கள் தாக்கல் செய்ததுன்னா. போன முறை தேர்தலுக்கு உங்க வியூக அமைப்பாளர் யார்? பிரசாந்த் கிஷோர். அவர் எந்த ஊரை சார்ந்தவர்? பீகாரை சார்ந்தவர். ஆக உங்க வியூக அமைப்பாளராக பீகாரை சார்ந்தவர் இருக்கலாம். ஆனால் பீகாருக்கு ஒரு வளர்ந்து வரும் மாநிலம் என்ற வகையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் தமிழகத்திற்கு கிடைக்க வேண்டிய நிதி கிடைக்க வேண்டும் என்பதில் பாரதிய ஜனதா கட்சியும் குறிக்கோளாக இருக்கிறது. ஏதோ பாரதிய ஜனதா கட்சிக்கு தமிழ்நாட்டை பற்றி கவலையே இல்லை, ஆனால் அவங்களுக்கு தான் கவலை இல்லை கவலை என்பதை போல பேசுவது தவறு என்பது எனது கருத்து. இன்னொன்று, தமிழக முதலமைச்சர் இன்னைக்கு சொல்லியிருக்கிறார், பாஜக போன்ற கட்சிகள் மக்களை சந்திப்பதை அவர்கள் பயப்படுகிறார்கள் என்று. அப்படின்னா உங்கள் கூட்டணி கட்சியான காங்கிரஸ் மக்களை சந்திக்க பயந்து தான் நீங்கள் இன்று போட்டி போடுகிறீர்களா? இன்னைக்கு உள்ள திராவிட மாடல்ல மக்கள் எதிர்த்து கேள்வி கேட்பார்கள். அதை எதிர்கொள்ள முடியாம தான் காங்கிரசிடமிருந்து நீங்கள் வாங்கி போட்டி போடுகிறீர்களா? நாங்கள் மறுபடி தன்மையோடு உங்கள் கட்சி இல்லை என்பதை தான் நாங்கள் திருப்பி சொல்லுவோம். இல்ல, அதுதான் நான் சொல்றேன். இது மட்டும் இல்ல, நான் அன்னைக்கு மின்சாரத்துறை 24 மணி நேரம் நாங்கள் மின்சாரம் கொடுக்கிறோம்னு சொல்லி கொண்டிருந்த நீங்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மின்சாரம் தடைப்பட்டு இருக்கிறது. இதிலே உங்களுக்கு அது இந்தியா முழுவதும் இருந்து டாக்டர்ஸ்கள் வருகிறார்கள். தமிழ்நாட்டின் பெருமை இப்போ பறைசாற்றப்பட்டிருந்தது. அது மட்டும் இல்லை, நான் அதுவும் தமிழ்தாய் எப்பொழுதுமே தமிழகத்தில் அவர்கள் பிரச்சனையாக்கி கொண்டிருக்கிறார்கள். தமிழகத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் கலந்து கொண்ட ஒரு நிகழ்ச்சியில் கூட தமிழ்தாய் பாட்டு தவிர்க்கப்பட்டு இருக்கிறது. ஆனால் ஒரு மத்திய அரசின் நிறுவனமான இங்கே நான் ஜிப்மரில் கூட தமிழ்தாய் வாழ்த்து கட்டாயம் பாண்டிச்சேரி தமிழ்தாய் வாழ்த்து பாடணும்னு ஒரு சட்டமே போட்டேன். அதே மாதிரி இங்கே ஒரு மத்திய அரசின் நிறுவனமாக இருந்தாலும் அழகாக தமிழ்தாய் வாழ்த்தை தவறில்லாமல் பாடி, தம்பி உதயநிதி கலந்து கொண்ட ஒரு நிகழ்ச்சியில் தவறாக பாடினாங்க, அதெல்லாம் கூட அவங்க கரெக்ட் பண்ணாமல் கூட இருந்தாங்க. அப்படி இல்லை, அழகாக பாடினார்கள். அப்படி சொன்ன உடனே ஒருவேளை யாருக்கோ தகவல் போய், ஓஹோ இப்படிலாம் சொல்கிறீங்களா, பவர் இருந்தால் தானே சொல்வீங்க, பவர் கட் பண்ணுறோம் அப்படின்னு கட் பண்ணாங்களான்னு எனக்கு அதுக்கு பவர் கட் பண்ணுவாங்க. ஓ, இது ஒரு டைப் ஆஃப் பவர் கட். எவ்வளவு கட் பண்ணாலும் எங்க பவர் ஏறிக்கிட்டே தான் போகும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இது மிகவும் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. நீங்க அந்த செல்போன்ல உள்ள சார் யாருன்னு கண்டுபிடிக்காம பத்திரிகை சகோதரர்களின் நம்பர் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டு, யாரோட நம்பர் நீங்க கண்டுபிடிக்கிறதுக்காக அவங்களோட செல்போன்களை பறிமுதல் செய்தது மிக மிக வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அது மட்டும் இல்லை, அதோட இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸரை என்னால் ராகவேந்திராவா அவர் பேர்
எங்களால் இதுக்கு மேலே இதை விசாரணை செய்ய முடியாது அப்படின்னு ஒரு காவல்துறை அதிகாரி, ஒரு புலனாய்வு அதிகாரி வெளியே வருகிறார் என்றால் எந்த அளவிற்கு ஆளும் அரசின் அழுத்தம் அங்கே இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆக பத்திரிகை சுதந்திரத்தை பற்றி முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது பேசினார். ஆனால் இன்று பத்திரிகை சுதந்திரம் எங்கே போனது? அவர்கள் செல்போனை கூட அவங்க சுதந்திரமா வைத்துக் கொள்ள முடியாத அளவிற்கு பறிமுதல் செய்கிறீர்கள் என்றால் குற்றவாளியோட செல்போனை பாருங்க, அதுல உள்ள யாரு சாருன்னு கண்டுபிடிங்க. அதான் நான் சொன்னேன், இப்ப தமிழ்நாட்டில் யாரு கார், யாரோட காரு, யார் அந்த சாரு, இந்த டாஸ்மாக் யாரோட பாரு, இப்படிதான் கேள்வி கேட்கக்கூடிய நிலையில் இன்று தமிழகம் இருக்கிறது என்பது நமக்கு ரொம்ப கவலையாக இருக்கிறது என்பதுதான். அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு, யார் அந்த சாருக்கான ஆடியோ மேற்கொண்டு எல்லாமே ஆதாரம் இருக்கு. இல்ல, அது சகோதரர் அண்ணாமலை சொன்னாலும் அவர்கிட்ட கேட்டீங்கன்னா பரவாயில்ல. ஈசிஆர் சம்பவத்துல மேம் அந்த எந்த கட்சியோட கொடி இருந்தது அப்படின்றதெல்லாம் அந்த காட்சிகள்ல பார்த்தோம். நேற்றுக்கு முன்னாடி துணை ஆணையர் பிரஸ் மீட்ல இந்த சம்பவத்துல எந்த கட்சி பின்னணியும் கிடையாது, இதுல சம்பந்தப்பட்டவங்க எந்த கட்சியை சார்ந்தவங்களும் கிடையாதுன்றத தெளிவா சொல்லியிருந்தாரு. ஆனா நேத்து அதே துணை ஆணையர் பேசும்போது அதிமுக சம்பந்தப்பட்டிருக்காங்க அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காரு. ஆர்.எஸ். பாரதியும் பேட்டி கொடுத்தாரு. ஆர்.எஸ். பாரதி என்ன சொல்லியிருக்காரு? அந்த 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 பயன்படுத்தினாங்கன்னு சொல்லியிருக்காரா? அப்ப ஏமாத்துறாங்க. திமுக கொடியை வச்சு ஏமாத்தலாம் இருக்கிறார். திமுக கொடியை போட்டா குற்றம் செய்வதற்கு லைசன்ஸ் என்பதை ஆர்.எஸ். பாரதி ஒத்துக்கொண்டிருக்கிறார். துணை ஆணையர் சொன்னாரா? சரி, துணை ஆணையர்னாலும் என்ன, அவர் ஆணையர், அவர் ஆர்.எஸ். பாரதி என்ன சொன்னாரு? சரி 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 சாரி, நான் ஆர்.எஸ். பாரதி சொன்னார் நினைச்சேன். ஒண்ணு அப்போ துணை ஆணையர் எதை ஒத்துக்கொள்கிறார் என்றால், தவறு செய்வதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொடியை பயன்படுத்தலாம் என்று ஒத்துக்கொள்கிறார். அப்ப டோல்கேட்ல நமக்கு திராவிட முன்னேற்ற கழக கொடி வந்ததுன்னா உள்ள அதிமுக காரங்க இருந்துட்டு திராவிட முன்னேற்ற கழக கொடியை பயன்படுத்துறாங்களா அப்படின்னு ஆர்.எஸ். பாரதியோட எண்ணப்படி நம்ம பார்க்கணும். இன்னொன்று, அப்ப அதிமுக காரங்க இப்ப திராவிட முன்னேற்ற கழக கொடி என்ன தேசிய கொடியா? எல்லாரும் பயன்படுத்தலான்றதுக்கு இது ஒரு மிக வன்மையாக கண்டிக்கத்தக்கது. திராவிட முன்னேற்ற கழக கொடி அந்த கார்ல இருந்தது. அந்த காரை கண்டுபிடிக்கிறதுக்கு 4-5 நாள் ஆக்கிட்டு இது பல ஓனர் கிட்ட மாறி மாறி போச்சு. அதனால எங்களால கண்டுபிடிக்க முடியலன்னு சொன்னா, அப்பதான் நாங்கெல்லாம் கேட்டோம் யாருடையது கார்னு கேள்வி கேட்கறதுன்னு. அப்ப திராவிட முன்னேற்ற கழக கொடிக்கு நம்பகத்தன்மை இல்லை என்பதை வேண்டியது. யாரெல்லாம் திராவிட முன்னேற்றோ அதில் குற்றவாளிகள் பயணிக்கிறார்களா? திராவிட முன்னேற்ற கழக கொடி பறக்கும் கார்களில், திராவிட முன்னேற்ற கழக கொடி பறக்கும் வீடுகளில் குற்றவாளிகள் இருக்கிறார்களா என்று விசாரிக்கப்பட வேண்டிய நிலையில் தமிழகம் இருக்கிறது என்பதை மிக வேதனையாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்கு இதைத்தான் நான் சொல்றேன். இதாவது இல்ல, அண்ணா யூனிவர்சிட்டிலையும் அவங்க அதை தான் சொன்னாங்க. அண்ணா யூனிவர்சிட்டியில் என்ன சொன்னாங்க, இதுல எந்த கட்சியும் இதில் சம்பந்தப்படவில்லைன்னு சொல்லிட்டு அதற்கப்புறம் அந்த கட்சியை சார்ந்தவரை பற்றிய அதிகாரங்கள் எல்லோரும் இணையதளத்தில் பரவவிட்ட பின்பு அவர் பிரியாணி யாருக்கு போட்டாரு, பிரியாணி யாருக்கு சமைச்சு கொடுத்தாருன்ற வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு நம்ம அந்த அந்த மாசுபட்டவர் யாருன்னு நமக்கு தெரியலையே, அந்த மாசுபட்டவர் யாருன்னு நமக்கு தெரியலையே. அதனால அப்படி இருக்கின்ற சூழ்நிலையில இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர் அந்த குற்றத்திலையும் ஈடுபட்டு இருக்கிறார். இங்கேயும் கொடிகட்டி பறக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தின் குற்றம் ஈசிஆர்ல. அதனால மக்கள் இன்று திமுக மீது நம்பிக்கை இழந்திருக்கிறார்கள். குற்றவாளிகள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அங்க குற்றவாளிகள் திமுக உறுப்பினராக இருக்காங்க, இல்லை திமுக கொடி கட்டி பறக்கிறதுன்னு தான் சொல்ல முடியும். அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி அதிமுக காரங்க எந்த கட்சியும் சார்ந்தவர் இல்லைன்னு சொன்னீங்கல்ல, அப்புறம் எப்படி அதிமுக காரர்னு சொல்றீங்க? ஆக இதுலயே அரசியல் செய்து கொண்டிருக்காதீர்கள், உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிங்கள். அதனால்தான் அண்ணா நகர் பாலியல் வழக்கில் உயர்நீதிமன்றம் தமிழக காவல்துறை மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்று அவர்கள் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமை அப்பாயிண்ட் செய்தாங்க. தமிழக காவல்துறை மீது நம்பிக்கை இல்லைன்னு கோர்ட்டு சொல்லலை, எதிர்கட்சி சொல்ல. அண்ணன் திருமாவளவனே சொல்றாரு, வேங்கை வயல்ல எங்களுக்கு தமிழக காவல்துறை மீது நம்பிக்கை இல்லை, அதனால சிபிஐ திருமாவளவன் ஆதவர்ஜனா திருமாவளவனை பார்த்திருக்காரு. தனியா நீ போ, அப்புறம் கூட்டணியோட நான் வரேன் அப்படின்னு சொல்றது கூட இல்லை. நீ போ, பின்னாலே நான் வரேன் அப்படின்னு தெரியல. ஏன்னா அவ்வளவு மகிழ்ச்சியா ஆதவ கட்டி அணைத்து மார்ல பாயல மடியில பாய்ஞ்சன்னு சொல்ற அளவுக்கு இன்னொரு கட்சிக்கு போனா அவ்வளவு மகிழ்ச்சியா வரவேற்பார்களா? அதனால நீ முன்னால போ, நான் பின்னாலே வரேன்
அப்படின்றதான் எனக்கு தோணுது. அதனால் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி, குறிப்பாக அண்ணன் திருமாவளவன் அங்கே இருப்பாரா, இல்லைன்னா முதல்ல ஆதவை அனுப்பிவிட்டு ஆதவனிடமிருந்து வெளியேறுவாரா என்று எனக்கு தெரியவில்லை. பட்டினம்பாக்கத்தில் வந்து அந்த போக்குவரத்து போலீசார் காவலர் ஒருவர் வந்து 13 வயது சிறுமிக்கு பாலியல் தொழில்நுட்பத்தில் எனக்கு இல்லை, இது ரொம்ப மனதிற்கு வருத்தமான ஒரு விஷயமா இருக்குதுங்க. பல்கலைக்கழகங்களில் பாலியல் தொந்தரவு, பள்ளிகளில் பாலியல் தொந்தரவு, போலீஸ் பூத்தில் பாலியல் தொந்தரவு, ஈசிஆர் போன்ற ரோடுகளில் பாலியல் தொந்தரவு. இதற்கு முதலில் அண்ணன் ஸ்டாலின் பதில் சொல்லி ஆக வேண்டும். இது எல்லாம் பட்டவர்த்தனமாக பள்ளிகளில் நடக்கிறது, வெளிப்படையாக நடக்கிறது. பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சூழ்நிலை இருக்கிறது என்பதை நாம் திருப்பி திருப்பி சொல்லி கொண்டு இருக்கிறோம். முதலில் அதை நீங்கள் பாருங்கள். சும்மா அரசியல் பேசிட்டு சும்மா விளம்பரம் செய்து கொண்டிருப்பதில் நீங்கள் கவனம் செலுத்தாதீர்கள் என்பது எனது கருத்து.